பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோகோஸ் வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 26:13 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு: எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்றார்கள். பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். தேவனாய கர்த்தரை அல்லாமல், உம்மை அல்லாமல் வேறு தேவர்கள் ஆண்டார்கள். பாருங்க, வேறு ஆண்டவமார் ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதை பார்க்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க: ஆண்டவரே, நீதான் எங்களுக்கு ஆண்டவராக இருந்தீர், ஆனால் நீர் எங்களை ஆளுவதை காட்டில் வேறே ஆண்டவமா என்று சொல்லும். வேறு ஆண்டவமா பாருங்க. ஆண்டவர் ஒருவர் தான், அப்ப வேற யார்? இன்னைக்கு ஆண்டவர் அல்லாதவர் நிறைய ஆண்டவமாரா இருக்கிறார். ஒரிஜினல் ஒண்ணுதான், டூப்ளிகேட் நிறைய இருக்கு. டூப்ளிகேட் நிறைய, ஒரிஜினல் ஒன்னதான் இருக்கும், உண்மை ஒண்ணுதான் இருக்கும், பொய் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் வேற ஆண்டவமார், நிறைய ஆண்டவமார், வேற நிறைய ராஜாக்கள். கர்த்தர் தான் ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எல்லா ஜனத்துக்கு ராஜா இருக்க போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்கள் முறையிட்டார்கள். கர்த்தருக்கு ரொம்ப விசனமா இருந்தது. சரி, அவங்களுக்கு ராஜா ஒன்னு அபிஷேகம் பண்ணிருப்பான்னு சொல்லி ஒரு ஆளை ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்த சொல்லிட்டார். ஆனா சாமுவேல் ரொம்ப துக்கப்பட்டான், ரொம்ப வேதனை. அப்பா ஆண்டவர் கேட்டார்: நீ ஏன்பா வேதனை இருக்கிற? ஆண்டு ஜனங்கள் ஒன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார். நான் அவர்களுக்கு ஆண்டவராய் இராதபடி தள்ளினார்கள். அருமையான பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை ஆளாதபடிக்கு வேறு நிறைய ஆண்டவமார் ஆளும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அவங்களுக்கு இஷ்டமானபடி மற்ற ஜனங்கள் இருப்பதை போல, மற்ற ஜனங்கள் வாழ்வதை போல, மற்ற ஜனங்கள் விரும்புகிறதை போல, மற்ற ஜனங்கள் வணங்குறதை போல வணங்க வேண்டும். மற்ற ஜனங்கள் பிரச்சனை வரும்போது யுத்தத்துக்கு எங்களுக்கு சொல்ற ஒரு மனிதர் வேணும், ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி முறையிட்டார்கள். ஆண்டு அந்த முறையீட்டை கூட நிறைவேற்றினார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இங்க உண்மை அல்லாமல் வேறு நிறைய பேர் ஆண்டவர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். எங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பாருங்க, இஸ்ரவேல் எத்தனை நாடுகளுக்கு அடிமையா இருந்து தெரியுமா அவங்களுக்கு? நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவன் தனக்கு மனசுக்கு விருப்பினபடி அவனவன் ஆண்டவனை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தன்படி இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தார்கள். நியாயாதிபதி புஸ்தகங்களை நீ வாசித்தால் பாருங்க, பயங்கரமான பாவம் செய்வாங்க. ஆண்டவர் வேற ராஜாக்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அவன் பயங்கரமா அடிமைப்படுத்துவான். மறுபடியும் கூக்கரில் இடுவார்கள். மறுபடியும் கொஞ்ச நாள் கூக்கரில் பார்த்து ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி அனுப்புவார். அந்த நியாயாதிபதி அவளை ரட்சிப்பான். ரட்சித்து அவங்களை கொஞ்ச நாள் நடத்திட்டு போவான். ஒரு 10-40 வருஷம் போவான். மறுபடியும் என்ன செய்வாங்க? அவர்கள் போயிட்டு இருக்கும் போதே அவர்கள் பாவம் செய்வார்கள். அப்பொழுது வேற ஒருவன் வருவான், வேறொரு அடிமைப்படுத்த. இப்படி நிறைய ஆண்டவமார்கள் இருந்ததை குறித்து நான் வாசிக்கிறேன். அதான் அங்க சொல்றாரு பாருங்க, எங்களுடைய கர்த்தர் உண்மை இல்லாமல் வேறே ஆண்டவமார் எங்களை ஆண்டார்கள். இந்த ஜனங்களை ஆண்டுகிற ஆண்டவமார் யார் அப்படின்னு பார்த்தா, உலகத்துல நிறைய ஆண்டவமார் யாரு வேணா கேட்ச் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க்கை போல டக்கு டக்கு நெட்வொர்க் மாறும், அந்த மாதிரி இந்த நெட்வொர்க் மாறிட்டே இருக்கும். ஸோ எந்த நெட்வொர்க்ல இருக்கிறோம்? வசனம் கீழே பார்க்கும்போது, இனி உம்மை மாத்திரம், இனிமேல் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆண்டவர், உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்மை மாத்திரம் சார்ந்து இருக்குது மாத்திரமல்ல, உன் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தினா உண்மை விட்டு நாங்க போக மாட்டோம். எந்த காரியத்தை நீங்க இறங்கி செய்றீங்களோ அந்த காரியத்தை விட்டு நீங்க போக மாட்டோம். பிரஸ்தாபம், பப்ளிசிட்டி பண்ணுவோம். உண்மை என்ன செய்வோம்? ஜனங்களுக்கு சொல்லுவோம். நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு இனிமேல் ஆண்டவரா இருக்கும்படி உம்மை சார்ந்து. அப்போ இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கிறவளாய் முடிவு பண்ணாங்க. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய காலம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை பேருக்கு அடிமையா இருந்திருக்கிறோம்?
இதெல்லாமோ வணங்கி கொண்டு இருக்கிறோம். நிறைய ஆண்டவமார் இருக்கிறார்கள். அதனாலே பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முடிவெடுத்தார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்திருப்போம். பாருங்க அந்த வசனம் பாருங்க. உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு எடுத்தார்கள். அந்த முடிவுதான் ஒரு ஆசீர்வாதமான முடிவு. இந்த காலை வெளியில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி அங்க பண்ணி இங்க பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, இனிமேல் உம்மை சார்ந்து வாழும் என்று இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கி வரும். அவர் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானமா இருந்தாலும் அவர் உங்களை கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கு ஒரு வழி தெரியுமா? கர்த்தரை உயர்த்த, வசனம் சொல்லுது, அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானமா இருந்தாலும் அவருடைய மகத்துவத்தை சொல்லுங்க. புதுசா நீ ஒண்ணும் சொல்லாண்டா, உனக்கு செஞ்சதை சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சதை சொன்னாங்க பாருங்க. ஆட்டம் ஆடினார்கள், பாட்டு பாடினார்கள், டேம்பர் எடுத்து அடிச்சார்கள். செங்கடலில் பிளந்து வந்த பொழுது அவரால் தாங்க முடியவில்லை, நன்மைகளை பார்க்க முடியல, பயங்கரமான பாடல்கள் எல்லாம் பாடினார்கள். கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபம் பாருங்க. அவங்க பாடும்போது எத்தனை பேருக்கு ஜனங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, பக்கத்து நாடெல்லாம் பார்த்திருக்கோம், ஐயோ இந்த பாடுறாங்களே ஆடுறாங்களே. அப்போ அவர் தெய்வம் அவ்வளவு பெரிய அற்புதங்களை சென்று பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அந்த பிரஸ்தாபத்தை நாங்கள் படுத்துவோம் என்று சொல்லி ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து அதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லா ஆண்டமாரை விட்டுட்டு இந்த கர்த்தரை மாத்திரம் வணங்குவோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தால், உண்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருப்போம், உண்மை மாத்திரம் பிரசாப்படுத்துவோம் சொன்னால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக இந்த காலை வேளையிலே மாறும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் அநேக முடிவுகளை எடுத்திருப்போம் அல்லவா? இனி அப்படி இருக்க வேண்டும், வரப்போற வருஷம் இப்படி இருக்க வேண்டும். இந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். வரப்போற வருஷத்துல நாங்கள் உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்று பாருங்க. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் ஒன்று வெக்கமடைந்து போகவில்லை என்று வசனம் சொல்லுங்கள். சில ஜனங்கள் அறிந்து கொண்டதுதான் சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, நம்ம எத்தனை ஆண்டு கொண்டிருந்தால், எத்தனை ஆண்டுமாரை பின்பற்றி போதும், பரவாயில்லை, இனிமேல் உண்மை தவிர நாங்கள் எங்கே போக மாட்டோம்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வதிக்க நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் சொன்னது போல இனிமேல் ஆண்டவரே உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்ந்திருப்போம், உம்மை சார்ந்திருப்போம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்ற வார்த்தையை நாங்கள் எட்டி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருந்த எல்லா காரியம் பல ஆண்டவமார்களை ஆண்டபடினாலே நாங்கள் ஆண்டவரே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இருந்தோம். இனிமேல் உண்மை சார்ந்திருப்பங்கிற முடிவை நாங்கள் எடுக்க எங்கள் உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை இப்பொழுது செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளை அவர்கள் வாழ்க்கை மாற்றமுள்ளதாய் மாறட்டும், பெரிய காரியங்களை செய்யும். வசனத்தை கேட்கிற யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற ஆண்டவமாரா இல்லை கர்த்தரா என்பதை நீங்கள் முடிவு செய்து இன்றைக்கு ஒப்பு கொடுத்து நாமத்தை பிரசாதப்படுத்த கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாதி மூலமா சந்திக்க வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.